ஒரு எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி முடித்ததுமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அந்த மாநிலத்தில் எப்போ எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, எப்போ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகிறதோ, அதிலிருந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியிட்டு அதை டோட்டலாக எலெக்ஷன் கமிஷன் வைண்ட் அப் பண்ணுற வரைக்கும் எந்த கொள்கை முடிவையும் மாநில அரசு எடுக்க முடியாது. அப்போது அந்த குறிப்பிட்ட மாதங்கள் அந்த மாநிலத்தில் வளர்ச்சி முடங்கி போகிறது. பாலிசி பராலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஒரு 3 மாதத்துக்கு அதனுடைய வளர்ச்சி தடைப்படுகிறது. புதுசாக எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது, அப்படியே ஸ்தம்பித்த மாதிரி இருக்கும். அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸை எலெக்ஷன் கமிஷன் வைண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஒரு மாநிலத்தில் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் வருஷம் முழுக்க ஏதோ 3-4 மாநிலத்தில் இப்படியே ஸ்டாப் ஆகி போயிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி தடைப்படும், இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதனால ஒரு சீம்லெஸ்ஸாக வளர்ச்சிங்கிறது போயிட்டே இருக்கணும், தடை இல்லாமல் வளர்ச்சி போயிட்டுருக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்தில் மொத்த எலெக்ஷனையும் மொத்தமாக முடிச்சிடுறது. அப்படி முடிச்சுட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு எலெக்ஷனே இருக்காது. ஸோ தேர்தல் நேரத்தில் தேர்தல் அரசியலை பார்ப்பது, தேர்தல் அல்லாத காலத்தில் வளர்ச்சி அரசியலை கவனிப்பது, இதற்கு அது ஏதுவாக இருக்கும்.